Hi all, welcome to Creators Academy. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா group 4ல 2024ல கேட்ட 27 questions. ஓகேங்களா? So நம்ம அதுதான் பார்க்க போறோம். So first question பாருங்க. So first question, a person invested 12,000 in a fixed deposit scheme for 2 years at the rate of 5% compound interest. How much amount will be got on maturity of the fixed deposit? அதாவது 12,000 அவர் 5% கூட்டு வட்டி வீதத்துல 2 ஆண்டுகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அப்ப அவருடைய முதிர்வு தொகை எவ்வளவு, அதாவது அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுக்கு ஒரு ஷார்ட்கட் படிச்சிருப்போம். என்னது? 2 இயர்ஸ்னா 2-1, 3 இயர்ஸ்னா 3-3-1. ஓகே, ஸோ இந்த ஷார்ட்கட்ல என்னன்னு தெரியணும் அப்படின்னா நம்மளோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ 12,000க்கு 5% என்ன? அப்போ 5% என்ன வரும்? 00க்கு 00 கேன்சல். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 600. தென் 600க்கு 5% என்ன? ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது? 6×5 30. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணும். என்னது? 2 இயர்ஸ்னா 2. ஓகேங்களா? தென் 1. இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ மல்டிப்ளைடு பை 2. அப்போ ஆன்சர் என்னது? 1200. செகண்ட் ஒன் மல்டிப்ளைடு பை 1 தான். அப்போ ஆன்சர் 30. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 1230 வருது. சரிங்களா? அப்போ அவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் 1230. அவங்க கேட்டது அமௌண்ட். சரிங்களா? அமௌண்ட்னா என்ன அர்த்தம்? அசல் கூட்டல் வட்டி. ரைட்டா? அப்ப அசல் 12,000 அண்ட் வட்டி பாத்தீங்க அப்படின்னா 1230. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வருது? 13,230. ஆப்ஷன் சி. கரெக்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A ஓட மதிப்பு 1, B ஓட மதிப்பு 2, C ஓட மதிப்பு 3, அப் டு எக்ஸெட்ரா Z ஓட மதிப்பு 26 அப்படின்னா HCF, அதாவது Hனா 8, ஓகேங்களா? Cனா 3, Fனா 6. நீங்க வந்து ABCD எழுதி வச்சுட்டு அதுக்கு 1 2 3 நம்பர் போட்டீங்க அப்படின்னா இதுதான் அதோடைய மதிப்பா இருக்கும். அவற்றின் மீசிமா எதற்கு சமமில்லை? அப்ப ஏதோ ஒரு மதிப்பு மீசிமாவா வருமா? சோ 8 3 6. இதோடைய மீசிமா என்ன வரும்? 2 போட்டா 4 2s are, இங்க 3 3. அகைன் நம்ம 3 போடுறோம் அப்படின்னா இங்க 4 அப்படியே வந்துடும். 1 3 3 1 3 3. ஸோ அகைன் இங்க 4ங்கிறது அப்படியே வரும். அப்போ 1 4 1 1 1. ஸோ எல்சிஎம் என்ன வருது ஆக்சுவலா அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 3 12, 12 2 என்னது? 24. ஸோ எல்சிஎம் 24. இப்போ ஆப்ஷன்ல எதுடைய மதிப்பு 24 இல்லைங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், எக்ஸோட மதிப்பு 24 தான். சரிங்களா? எக்ஸ்ட்ரே வந்து 24 ஹவர்ஸும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்கட் படிச்சிருப்போம். அடுத்து இயோட மதிப்பு 5, எஸ்ஸோட மதிப்பு 19. இதை ரெண்டையும் கூட்டினா 24 வருது. ஓகே, இதுவும் ரைட்டு. அடுத்து இங்க பாருங்க, ஏவோட மதிப்பு 1, சியோட மதிப்பு 3, ஹச்சோட மதிப்பு 8. அப்ப 8 3s are என்னது? 24. அப்ப இதுவும் 24 வருது. அப்ப நமக்கு கிடைச்ச ஆன்சர்ல எது 24க்கு சமம் இல்லை அப்படின்னா ஆப்ஷன் சி. இருந்தாலும் செக் பண்ணுவோமா பாருங்க. 1 plus 3 plus 8 is equal to 12 and not equal to 24. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின், ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அப் டு எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டியா இருந்தால் அதோடைய மதிப்பு அதே தான். சரிங்களா? ஸோ த ஆன்சர் 5. ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின் பாருங்க. ஃபோர்த் ஒன். ரமீலா கூறுகையில், அப்ப ரமீலா தான் ஸ்பீக்கர், ரமீலா தான் சொல்றாங்க, எனது மாமனார். சரி, இப்ப ரமீலாவுடைய மாமனார் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரமீலா யாரையாவது ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிருக்கணும். சோ அந்த பர்சனுடைய அப்பாங்கிறவங்க தான் மாமனார். ரைட்டா? ஆமா தானே? சோ ரமீலா கூறுகையில் எனது மாமனார் ஆன ராமநாதன். அப்ப அவருடைய பேர் ராமநாதன். ராமநாதன், ராமநாதனின் ஒரே மகன். அப்ப ஒரே மகன்னா யாரு? அவங்களோட ஹஸ்பண்டா தான் இருக்கும். கரெக்டா? சோ ராமநாதனின் ஒரே மகன் ராமன். ராமன் ராகவியின் தந்தை. அப்ப இந்த பர்சன் யாருடைய தந்தை? ராகவியின் தந்தை. சரிங்களா? அப்ப ராகவியின் தந்தை அப்படின்னா ராகவியின் தந்தை. ரமணி ராகவியின் சகோதரி. ரமணிங்கிற பொண்ணு யாரு? ராகவியுடைய சகோதரி. அப்படின்னா ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு?
ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? பையன், பையனோட பசங்க. அப்ப இவர் என்னவாயிருவாரு? ஆட்டோமேட்டிக்கா தாத்தாவாயிருவாரு. ஆனா இவங்க கேட்டது ரமணி வந்து தாத்தாவுக்கு என்ன உறவு வரும்? அப்ப ஆன்சர் என்னது? பேத்தி. கரெக்டா? சோ இப்ப நம்ம இங்க போடக்கூடிய அந்த சிம்பிள், அந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம வந்து பிளட் ரிலேஷன் கான்செப்ட்ல படிக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? சோ ரமீலாவுடைய ஹஸ்பண்டுடைய அப்பா தான் ராமநாதன். ஓகேங்களா? ராமநாதனுடைய ஒரே மகன் தான் யாரு? ராமன். ராமன் யாருடைய தந்தை அப்படின்னா ராகவியுடைய தந்தை. ராகவி யாருடைய சகோதரி? ரமணியுடைய சகோதரி. அப்படி பார்த்தா ரமீலாவும் ராமனும் பேர் ஆயிடுவாங்க, கப்பல்ஸ் ஆயிடுவாங்க. ராகவியும் ரகவனியும் என்ன பண்ணிடுவாங்க? உடன் பிறந்தவர்கள் ஆயிடுவாங்க. இவங்க வந்து இவங்களுடைய பசங்க. அப்ப ராமநாதனுக்கு பேத்திகள். சரியா? ஓகே. ஸோ அடுத்து பாருங்க ஒரு ஒர்க்கு, டைம் அண்ட் ஒர்க் கொஷின்ஸ். இதுக்கு ஆக்சுவலா நம்ம ஈக்குவேஷன்ஸ் மாதிரி போடணும். ஓகே, நான் ஈக்குவேஷன் போடுறேன், பட் இதை நம்ம ஷார்ட்கட்ஸ்ல தான் போட போறோம். பாருங்களேன், 3 ஆண்கள் 4 பெண்கள் 7 நாட்களில் 3780 சம்பாதிக்கின்றனர். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஈக்குவேஷன், 11 ஆண்கள் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் 15,040 சம்பாதிக்கின்றனர். சரியா? அப்போ 7 ஆண்கள் 9 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் 12,400 சம்பாதிப்பார்கள்? சோ இதான் கொஸ்டின். சரிங்களா? இப்ப இதுக்கு நம்ம நார்மலா என்ன பண்ணணும்னா, இந்த ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த 7 இதால அடிச்சிருங்க. 5 35 4 28 ஒரு 0. இந்த 8 இங்க அடிச்சோம் அப்படின்னா ஓரெட்டு 8, மீதி 70 வரும். 8 8 64, அகை 8 8 64, ரெண்டாவது ஈக்குவேஷன். அப்ப இங்கேயும் xy இருக்கு, இங்கேயும் xy இருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு x உடைய மதிப்பும் y உடைய மதிப்பும் கிடைக்கும். இப்ப இதை நான் எப்படி ஷார்ட்கட்ல போட போறேன் அப்படின்னா, இங்க பாருங்க, எனக்கு ஒரு நாள் வந்து 10 ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பளம் வச்சுக்கோங்க. அப்ப நான் 10 நாள் வேலை பார்த்தா என்னுடைய மொத்த சேலரிங்கிறது 1000 ரூபாய். ரைட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு நாள் சம்பளமும் அந்த நான் எத்தனை நாள் வேலை பார்க்கறனோ கண்டிப்பா அதோடைய மடங்காதானே என்னோட சேலரி இருக்கும். ரைட்டா? சோ இந்த இடத்துல நான் ஒரு நாள் சம்பளம், 1 day ஒர்க் இன்ட்டு எத்தனை நாள் வேலை பார்க்கறேன், இது ரெண்டின் மடங்காதான் இது இருக்கும். சரிங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், இந்த 12,400 இந்த கீழே இருக்கக்கூடிய எந்த வாய்ப்பாட்டுல வகுபடுமோ அதுதான் என்னோட ஆன்சர். பாருங்க, 12,400 9ஆல வகுபடுமான்னு கேட்டா வகுபடாது. சரிங்களா? டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். 9ஆல வகுபடுறதுக்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? இலக்கங்களின் கூடுதல் 9ஆல வகுபடணும். 1 கூட்டல் 2 கூட்டல் 4 என்ன வருது? 7 தான் வருது. 7ங்கிறது 9ஆல வகுபடாது. அடுத்து 3, அதே மாதிரி 1 கூட்டல் 2 கூட்டல் 4ங்கிறது 7 வருது. 7ங்கிறது 3ஆல வகுபடாது. 3ஆல வகுபடாதுன்னா அது கண்டிப்பா எதால வகுபடாது? 12ஆல வகுபடாது. அதே மாதிரி 11. 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் 1 + 4 - 2. ஸோ இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, 11உடைய வகுபடும் விதி என்ன அப்படின்னா, சம் ஆஃப் தி ஆட் பிளேசஸ் சம் ஆஃப் தி ஈவன் பிளேசஸ் ரெண்டுடைய வித்தியாசமும் 0வா இருக்கணும், இல்லாட்டி 11இன் மடங்கா இருக்கணும். அதுவும் சாட்டிஸ்ஃபைட் ஆகல. ஸோ த ஆன்சர் இஸ் 10. ஓகே, ஸோ பெரிய கொஸ்டின் தான், ஆனாலும் இதை வந்து எப்படி சிம்பிளா அப்ளை பண்ணலாம் அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே.